ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கேம்ஸ் ப்ளே பண்ணி, லாட்டரியில பார்ட்டிசிபேட் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் பேர் வந்து கேமி. இது பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இதை ஓப்பன் பண்ணிப்போம். இது ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்க ஓப்பன் பண்ணும்போது லாகின் வித் கூகுள் ஆர் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுல வந்து நம்ம கேம் ப்ளே பண்ண போறோம். ஓகேவா? அப்புறம் இந்த ஸ்பின் வீல் மூலியமா ஸ்பின் பண்ண போறோம் நெறையா. அடுத்து லாட்டரியில பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். இதுல வந்து நமக்கு இங்க பாருங்க. கிட்டத்தட்ட நான் வந்து 24 ஹவர்ஸ் ஆகுது என் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி. கிட்டத்தட்ட ரூ. 317 நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? $3.57 ஓகேவா? அப்ப டெய்லியும் வந்து நம்ப ₹300 பிளஸ் நான் ஏர்ன் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. நம்ம வந்து ஸ்டார்ட்டிங் யூசர் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள நுழையும்போது கொஞ்சம் நம்மள குஷிப்படுத்துறதுக்காக இந்த மாரி நெறைய குடுப்பாங்க. ஓகேவா? இன்னும் போக போக கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் காட்டுறேன். இதுல ஏகப்பட்ட கேம்ஸு, லாட்டரீஸ் இந்த மாரி நெறைய இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேம் வந்து நீங்க உள்ள வரும்போது ஏதாவது ஒரு கேம் தான் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட். அந்த கேம நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வின் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதுல ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே பாக்கி கேம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே. இங்க ஆல் யுவர் கேம்ஸ் அப்பன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கா? இத கிளிக் பண்ணணும். ஓகே. இதுல கிளிக் பண்ணாலே ஏகப்பட்ட கேம்ஸ் வருது. ஓகேவா? இதுல மெயினா இந்த கேம்ஸ் விளையாடும்போது நமக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடைக்கும்னா, மேல காட்டுருக்கா ரூ. 317 மணி ஏர்ன் பண்ணிருங்க. அப்புறம் 6946 கோல்டன் டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்கேன். இதுல மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கோல்டன் டிக்கெட்ஸ் கிடைக்க தான் சான்சஸ் அதிகம். ஓகேவா? அந்த கோல்டன் டிக்கெட்ஸ வச்சு நம்ம என்ன பண்றதுங்கிறத அப்புறம் சொல்றேன். ஓகேவா? மணியும் கிடைக்கும், கோல்டன் டிக்கெட்ஸும் கிடைக்கும். ஓகே. அப்ப பக்கத்துல ஒரு டைமண்ட் சிம்பிள் மாரி இருக்குல்ல. இந்த டைமண்ட் வந்து எதுக்குன்னா, நீங்க கேம்ல வந்து சப்போஸ் வந்து ஒரு 3/4 பாயிண்ட்ஸ் வரையும் போயிட்டு வந்து நீங்க தோத்துட்டீங்க அப்டின்னா, இந்த டைமண்ட் யூஸ் பண்ணி அந்த ஏற்கனவே அந்த பாயிண்ட்ஸ்ல கன்டின்யூ பண்ணி ஜெயிக்கலாம். ஓகே. அதுக்காக தான் இந்த டைமண்ட்ஸ். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கேம் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபுட்பால் கேம் ப்ளே பண்ணி காட்டுறேன். லோட் ஆகுது. ஓகே. இல்ல இல்ல காட்டியிருக்கா? இந்த இதுல நம்ம வின் பண்ணோம்னா 20 இயர்ஸ் கோல்டன் டிக்கெட்ஸ் கிடைக்கும் அப்டின்னு காட்டியது. ஓகே. ப்ளே பண்றேன். ஓகே. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேம்னால இப்டி இருக்கு. நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே. நான் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ஜுங்கனால இவ்வளோ ஈஸியா இருக்கு. ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே. இப்ப 20 கோல்டன் டிக்கெட்ஸ் கிடைச்சிருக்கா? இத கிளையன்ட் குடுக்கும்போது, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆடா வந்து கோல்டன் டிக்கெட்ஸும் கிடைக்கலாம். இல்ல சம் அமௌண்ட்டையும் கிடைக்கலாம். ஒரு ₹2, ₹3 இந்த மாரி அமௌண்ட்டும் கிடைக்கலாம். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேம் விளையாடும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ₹35-44 வரைக்கும் குடுப்பாங்க. அத பார்த்து நீங்க எல்லா கேமுக்கும் அப்படி வரும்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 2 கேமுக்கு இந்த மாரி தான் வந்து ஒரு ₹44 இந்த மாரி குடுப்பாங்க. ஓகேவா? எனக்கு கோல்டன் டிக்கெட் இருக்கா? இத நான் ஆட் பார்த்து டபுளா கூட ஆக்கிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணா நீங்க ஆட் பார்த்து கூட நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. இன்டர்ஃபேஸ் வந்துருவோம். ஓகே. இன்டர்ஃபேஸ் வந்துட்டோம். இது கேம்ஸ் இல்ல நீங்க எந்த கேம்ஸோ நீங்க ஒவ்வொரு கேம்ஸா நீங்க விளையாண்ட்டு, இல்ல நீங்க வந்து கோல்டன் டிக்கெட்ஸும், மணி 2மே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க அங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆட்ஸ் பார்த்து அத டபுள் ஆக்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஓகேவா? இதுல வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து ஸ்பின் வீல். ஸ்பின் வீல் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்பின் வீல கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல வந்து கிட்டத்தட்ட 80 பைசாலேருந்து ரூ. 800 வரையும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? எனக்கு இதுல ஆனா ரூ. 800 கிடைக்கிறதுன்னு இதுல போட்டுருக்காங்க. ஆனா ரூ. 800 கிடைக்குமாங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமான விஷயம் தான். ஓகேவா? எனக்கு இதுல ரூ. 44.50 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ரூ. 98 கிடைச்சிருக்கு. ரூ. 3 கிடைச்சிருக்கு. ரூ. 11 கிடைச்சிருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பின் இந்த மாரி குடுப்பாங்க. நீங்க ஆட்ஸ் பார்த்து அன்லிமிட்டட் ஆஃப் ஸ்பின்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். நான் நேத்துலருந்து கிட்டத்தட்ட நேத்து நைட் ஓப்பன் பண்ணேன். கிட்டத்தட்ட இந்த 1 டேல வந்து நான் ஒரு 20, 30 ஸ்பின் பண்ணியிருப்பேன். இப்ப இதுல ரூ. 317 இருக்குல்ல. இதுல நான் உள்ள வந்தோனே ஸ்டார்ட்டிங்ல கேம் விளையாடியே ரூ. 100 டக்குன்னு குடுத்துருவாங்க. டக்குன்னு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டாலே உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஒரு ரூ. 100 வந்துரும். பாக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 70, 80 வந்து ஸ்பின்ல தான் எடுத்திருப்பேன். ரூ. 44, ரூ. 35, ரூ. 3.56 இந்த மாரி ஸ்பின்ல தான் நான் மோஸ்ட்லி இதுல எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுல வந்து ரூ. 317ல கிட்டத்தட்ட ரூ. 100 வந்து கேம் விளையாடி, அப்புறம் வந்து ஒரு ரூ. 70 கிட்ட ஸ்பின்னு பேலன்ஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்லாம் ஸ்டார்ட்டிங்ல ரூ. 44 இந்த மாரிலாம் குடுப்பாங்க. ஆனா போக போக பார்த்தீங்கன்னா ரூ. 3 இந்த மாரி தான் குடுப்பாங்க. அதோட மொத்த கலெக்ஷன் தான் இப்ப ரூ. 317 ஓகேவா? இது ஸ்பின் முடிஞ்சு. அடுத்து இந்த ப்ளே பக்கத்துல இந்த காயின் மாரி இருக்குல்ல, இத கிளிக் பண்ணீங்கன்னா, இதுதான் லக்கி கேம்ஸ் ஓகேவா? இந்த லக்கி கேம்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 விதமான லக்கி கேம்ஸ் குடுப்பாங்க. $10 $890 அப்புறம் $100 அப்புறம் வந்து $500 ஓகேவா? $500 கிட்டத்தட்ட 44,000 வரையும் லக்கி டிரால கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து இதுல ஒரு டோக்கன்ஸ் மாரி தருவாங்க. ஒரு டோக்கன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7, 8 நம்பர் இருக்கும். நீங்க ஆட் பார்த்தீங்கன்னா, அந்த டோக்கன் ஆஃப் நம்பர்ஸ் தருவாங்க. ஓகேவா? இதுல கிட்டத்தட்ட எத்தன ஸ்பேஸ் இருக்கு? 8 ஸ்பேஸ் இருக்கா? நீங்க 8 வாட்டி ஆட் பார்த்தீங்கன்னா, 8 நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் கிடைக்கும். ஓகே. இங்க கலெக்ட் ஆகும். அந்த மாரி இது. இது மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து எவரி ஒரு 4 டூ 3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி இது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இந்த லக்கி டிரா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே. இல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட். இன்டர்ஃபேஸ் வந்துட்டோம். இல்ல ரெஃபர் பண்ணி எப்படி ப்ரோ ஏர்ன் பண்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டீம்ன்னு இருக்கா மேல ஹேண்ட் ஷேக் பண்ற மாரி, அத கிளிக் பண்றோம்.
இதுல கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கு கிட்டத்தட்ட ₹44.50 குடுக்குறாங்க. எப்படி ப்ரோ இவ்வளவு தராங்கன்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம ஊர் கம்பெனியே கிடையாது. இது யுஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஏன்னா டாலர்ஸ்ல தான் நமக்கு பே பண்றாங்க இல்லையா? அங்கலாம் வந்து ஒரு டாலர் ரேட்டே வந்து நம்ம கிட்டத்தட்ட ரூ. 85 ரூ. 90 போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து அது சின்ன காசுங்கிற மாரி தான். அதனால தான் அவங்க இவ்வளோ அசால்ட்டா ரூ. 40, 40 இந்த மாரி பே பண்றாங்க. ஓகேவா? ₹44.50 ஒரு ஃப்ரெண்டுக்கு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரெஃபர் பண்றீங்களோ அவ்வளோக்கு அமௌண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. இது வந்து டீம். அதுக்கு இது கிளைம்ன்னு இருக்குல்ல. இந்த கிளைம் என்னன்னா, நீங்க வந்து அங்க லக்கி ட்ரா பார்க்கும்ல. இந்த லக்கி ட்ராவுல நீங்க வின் பண்ற இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இந்த கிளைம்ல தான் வரும். இங்க தான் நீங்க போய் கிளைம் பண்ணணும். நீங்க கிளைம் பண்ணும்போதே அங்க மோஸ்ட்லி காட்டும். ஓகேவா? அப்புறம் டெய்லி கிஃப்ட்ஸ்ன்னு இருக்கா? இந்த டெய்லி கிஃப்ட்ஸ்ல உங்களுக்கு ஸ்பின்ஸ் கிடைக்கும். நான் சொன்னேனே, 1 டே ஆகுதுன்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் டேக்கு மட்டும் தான் இப்போதைக்கு அந்த ஸ்பின்ஸ் வந்து எனக்கு கிளைம் ஆயிருக்கு. இன்னும் செகண்ட் டேக்குல கிளைம் பண்ணல. இன்னும் டைம் வரல. அதுவும் கிட்டத்தட்ட இன்னும் 4 ஹவர்ஸ் இருக்கு செகண்ட் டேக்கு. ஓகேவா? அப்புறம் டே 3, டே 4, டே 5, டே 7 அப்போ தான் கிட்டத்தட்ட 10 ஸ்பின் தராங்க. நீங்க எல்லாத்தையும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல இந்த பிரீமியம்ன்னு இருக்கே அது என்ன ப்ரோனா, இது வந்து அமௌண்ட் குடுத்து நம்ம வாங்குற மாரி இருக்கும். நம்ம அதுக்கு அது தேவையில்ல. ஓகேவா? நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட் தான் பண்ண போறோம். ஓகே. நெக்ஸ்ட் அப்புறம் இந்த லீட் போர்டுன்னு இருக்குல்ல. இந்த லீட் போர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கோல்டன் டிக்கெட்ஸ் நீங்க ஏர்ன் பண்றீங்கல்ல, இப்ப நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? 7,099 இருக்கு. ஒரு டேக்கு மேக்ஸிமம் ஆஃப் நம்பர் ஆஃப் கோல்டன் டிக்கெட்ஸ் யார் ஏர்ன் பண்றாங்களோ, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்னு ப்ரமோட் பண்ணி ₹89 இந்த மாரி அமௌண்ட் குடுப்பாங்க. ஓகேவா? இந்த மாரி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி இது வந்து எண்ட் ஆஃப் த டே இல்ல அனதர் டேல வந்து இந்த அனௌன்ஸ் பண்ணுவாங்க. யார் வந்து அதிக கோல்டன் டிக்கெட்ஸ் அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தரோம் அப்படிங்கிற மாரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் லீடர் போர்ட்ஸ். இந்த பிக்கி பேங்க் வேற இருக்குல்ல. இந்த பிக்கி பேங்க் என்னன்னா கிட்டத்தட்ட டவ் 1500 டிக்கெட் கோல்டன் டிக்கெட்ஸ் ஆர் 1000 கோல்டன் டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணீங்கன்னா, இந்த பிக்கி பேங்க் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிக்கி பேங்க்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதே மாரி தான் கோல்டன் டிக்கெட்ஸும் இருக்கலாம், அமௌண்ட்டும் இருக்கலாம். இல்ல நம்ம ஒரு ரோஸ் கலர் டைமண்ட் பார்த்தோம்ல, அந்த டைமண்ட் கூட இருக்கலாம். அதுல வர்றது தான். அடுத்து இந்த இருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய லக்கி ட்ரா. பால்ஸ் மாரி இருக்குல்ல. ஓகே. இதான் ஜாக்பாட் லக்கி ட்ரா. கிட்டத்தட்ட 890K நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 8,90,000 இந்த ரேஞ்ச் கிட்ட வரும்னு நெனைக்கிறேன். ஆனா அப்ராக்ஸிமேட்டா லாக்ஸ் கணக்குல தான் இது வரும். ஓகேவா? நான் ஒரு லக்கி ட்ரால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 3 இது ஜாக்பாட் வந்து கிட்டத்தட்ட 3 சான்ஸ் குடுப்பாங்க. ஓகேவா? ஜாக்பாட்குள்ள உள்ள இந்த ஜாக்பாட்குள்ள உள்ள போனீங்கனாலே இந்த மாரி இருக்கும். நம்பர்ஸ் குடுத்துருவாங்க. இல்ல நீங்க ஒரு 5 நார்மல் நம்பர்ஸும் ஒரு வந்து ஸ்பெஷல் நம்பரும் நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாரி நீங்க உங்களுக்கு 3 சான்ஸு. ஒவ்வொரு சான்ஸ்க்கும் நீங்க ஆட் பார்த்தா சான்ஸ் அப்ளை பண்ண மாரி இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒண்ணு சான்ஸ் 1ல அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா? இல்ல வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒவ்வொரு நாளுக்கும் இது இந்த மாரி ஒவ்வொரு நாளுக்கும் இது ஒரு மாரி நடந்துகிட்டே இருக்கும். ஓகே. அடுத்து கீழ வந்து மிஷின்ஸ் இருக்கா? இந்த மிஷின்ஸ் ஒண்ணும் இல்ல. பெருசா நான் கேம்ஸ் விளையாண்டோம்ல, அந்த மாரி இதுல கேம்ஸ் குடுத்துருப்பாங்க. இந்த கேம்ஸ்ல இவ்வளோ ஸ்கோர் பண்ணா உங்களுக்கு இவ்வளோ கோல்டன் டிக்கெட்ஸு அந்த மாரி இருக்கும். கோல்டன் டிக்கெட்ஸ் பிளஸ் ஏதாவது குடுப்பாங்க. ஸ்பின் வீலு இல்ல அமௌண்ட் ரூ. 2 ரூ. 3 இந்த மாரி ஏதோ குடுப்பாங்க. ஓகே. இந்த ஆட்ஸ் என்ன? ஆட்ஸ் என்னன்னா, நீங்க வந்து இதுல ஆட் பண்றீங்களா அமௌண்ட். இல்ல ஏகப்பட்ட ஆட் வருதுல்ல. இந்த அமௌண்ட் நீங்க ரூ. 120 இந்த மாரி பணம் கட்டினீங்கன்னா, இந்த ஆட்ஸ் வராம இருக்கும். அதுக்கு வந்து ஆட்ஸ் சேல்ன்னு இருக்கும். ஓகே. இல்ல இன்னொன்னு வந்து இந்த இந்த ப்ளேக்கு பக்கத்துல ஏர்ன் அப்படின்னு காட்டுதுல்ல. ஏர்ன கிளிக் பண்ணீங்கன்னா, இதுவும் ஒரு லக்கி ட்ரா மாரி. கிட்டத்தட்ட 70,000 வொர்த் உள்ள லக்கி ட்ரா மாரி. இந்த லக்கி ட்ராக்குள்ள உள்ள போனீங்கன்னா, இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிட்டத்தட்ட ரூ. 26,000 இந்த லக்கி ட்ரா வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாரி தான் இந்த லக்கி ட்ரா நடக்கும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 26,000 சம்திங். ஓகேவா? இந்த அமௌண்ட். இது வந்து ஒரு டிக்கெட் இஸ் ஈக்குவல் டூ ஒரு சான்ஸ். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு சான்ஸ் ஆஃப் அதாவது நம்ம அதுல எப்படி ஒரு 8 சான்ஸுக்கு 8 நம்பர் வந்துச்சுல்ல, அந்த மாரி இதுல ஒரு டிக்கெட்ட ஒரு சான்ஸா அவங்க கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டிக்கெட் இதுல குடுக்குறீங்களோ, இப்ப வந்து மினிமம் இதுல 3000 டிக்கெட்ஸ் நம்ம குடுக்கணும். ஆனா மேக்ஸிமம் எவ்வளோ டிக்கெட்ஸ் வேணா குடுக்கலாம். நம்மட்ட எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்கோ, அவ்வளோ டிக்கெட்ஸும் இதுல என்டர் பண்ணோம்னா, நம்ம லக்கி டிராவுல என்ன நம்ம எத்தனாவது சான்ஸ்ல என்ன விழுந்திருக்கு அப்படிங்கிற மாரி தான். இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிட்டத்தட்ட 26.70K குடுத்துருக்காங்க. ஓகே. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டவுனுன்னு இருக்குல்ல. இது ஒண்ணும் இல்ல. நம்ம இந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து இங்க மைண்ட் பண்ற மாரி சும்மா காட்டியிருப்பாங்க. அதுதான். வேற எதுவுமே இல்ல இதுல. ஓகே. அடுத்து நம்ம லாட்டரி பார்த்தாச்சு, கேம்ஸ் பார்த்தாச்சு, ஸ்பின் பார்த்தாச்சு. இப்ப கேம்ஸ்ல எப்படி ரிவார்ட் வருதுங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன கேம்லயே நம்ம பண்ணி காட்டியாச்சு. ஓகேவா? அவ்வளோதான். மோஸ்ட்லி இப்ப வந்து வேலட் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வேலட்ல அதான் இந்த 1 டேல கிட்டத்தட்ட ரூ. 317 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். $3.57 ஓகே. இதுல மினிமம் வித்ட்ரா வந்து $10 அதாவது நம்ம ஊர் காசுக்கு ரூ. 890 அதிலேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. PayPalல வித்ட்ரா பண்ணிருக்கலாம். ஓகே. இதுல $10 ரீச் பண்ணா தான் தெரியும். மேபி Paytm இது UPI இந்த மாரி குடுக்க ஆப்ஷன் இருக்கா? இல்ல PayPalல தான் வித்ட்ரா பண்ணணுமா? அப்படிங்கிறது $10 குடுத்தா தான் தெரியும். ஓகே. இப்ப இந்த 1 டேல ரூ. 300 வந்திருக்கு. அதுக்குன்னு நம்ம டே 2வே 600 நம்ம ஏர்ன் பண்ண முடியுமானா, மேபி நம்ம லக் இருந்தா மேபி கிடைக்கலாம். இல்ல கிடைக்காமயே போகலாம். அந்தந்த டைம பொறுத்து தான் இருக்கு. லக்கி ட்ராங்கிறது அந்த லக்க பொறுத்து தான். ஓகேவா? நீங்க வந்து சில பேரு நான் வந்து நெறைய இது பார்த்துருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் வந்து ஒரு 2 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு 2, 3 இயர்ஸாவே இந்த ஆப் இருக்கு. லக்கி ட்ரா நெறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த லக்ல விழுறது தான். அந்த டைமிங் தான். அந்த டைமிங்ல நீங்க
அந்த நம்பர எடுத்திருந்தீங்கன்னா, வில்லர் தான் ஓகேவா? இதெல்லாம் சும்மா வந்து நான் வந்து இந்த லக்கி ட்ரால எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னா, மோஸ்ட்லி சும்மா நேரத்துலலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஏதாவது சாப்பிடுற டைம்ல பக்கத்திலேயே ஃபோன் வச்சுப்பேன். டக்குனு ஆட பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு ஆட ஓடி கிட்டத்தட்ட இந்த 16 ஆடையும் பார்ட்டிசிபேட் பண்ணிருவேன். முடிஞ்சிருச்சு. திருப்பி அது மாதிரி மதியானம் சாப்பாட்டுக்கு. அந்த மாரி தான் நான் ஆட வந்து பார்த்து இதுல முடிச்சுருவேன். இல்ல மோஸ்ட்லியா நான் யூஸ் பண்ணா ஸ்பின் வீல் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்பின் வீல்ல வந்து ஒரு 5 வாட்டி ஸ்பின் பண்ணாலே மோஸ்ட்லி ஒரு ரூ. 2 ரூ. 4 வந்துரும். ஸ்பின் வீல் நெறைய நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸ்பின் வீல்லயும் அமௌண்ட் நெறைய கிடைக்க சான்சஸ் இருக்கு. அப்புறம் கேம் ப்ளே பண்ணுங்க. கேம் ப்ளேலயும் கிட்டத்தட்ட ரூ. 2 ரூ. 3 இந்த மாரி அமௌண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இதுல மெயினா நம்ம பார்க்குறது, அ நீங்க வந்து மெயினா வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் வந்து லக்கி ட்ரால பார்ட்டிசிபேட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். கேம்ஸ் விளையாண்டு ஏர்ன் பண்ணலாம். இல்ல கேம்ஸுமே எல்லாம் மொக்க கேமா இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாமே எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல ஒரு கேம் இருக்கு. நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட அனிமேஷன்லாம் சூப்பராவே இருந்துச்சு நான் பார்த்த வரையும். ஆ இந்த கேம் இருக்குல்ல, இந்த கேம்குள்ள போறேன் பாருங்களேன். பாருங்களேன். கிட்டத்தட்ட இந்த கேமே வேற லெவல்ல குடுத்துருப்பாங்க. இந்த மாரி எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும் எல்லா கேம்ஸுமே. ஓகேவா? இந்த மாரி நெறையாவே இருக்கும். நீங்க வந்து இன்ட்ரஸ்டிங்கான மொக்க கேம்ஸும் 1, 2 இருக்கும். இல்லன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க நீங்க வந்து இன்ட்ரஸ்டிங்கான கேம்ஸ் எதுவோ அத நீங்க பார்த்து விளையாண்டுக்கங்க. ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம வெளில வந்திருப்போம். ஓகே. இந்த வீடியோல நம்ம பார்த்த வரையுமே கேம்ஸ் ஏர்ன் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். லக்கி ட்ரால வின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். ரெஃபர் பண்ணிடலாம். ஆனா லக்கி ட்ரா வந்து மோஸ்ட்லி கிடைக்கிறதுங்கிறது லக் பேஸ்டு தான். நீங்க இத ரெஃபர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, நெறைய இது மணி ஏர்ன் பண்ண சான்சஸ் இருக்கு. நீங்க குயிக்காவே அந்த $10ங்கிறத ரீச் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப நம்ம $3 ரீச் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம $10 ரீச் பண்ணிட்டு, பே அவுட் பண்ணிட்டு, அந்த ப்ரூஃப வந்து நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஆப்போட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே குடுத்துருக்கோம். மறக்காம அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மினி கேம்ஸ் அதுக்குன்னு இது ஃபுல்லா இதுலயே நீங்க உட்காந்து விளையாண்டுட்டு ஆட் பார்த்துட்டே இருக்காதீங்க. போர் அடிச்சு போயிடும். உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ஸ்ல கேம்ஸ் விளையாடுங்க. அது கிடைக்கும். இல்லன்னா இந்த ஸ்பின் வீல் யூஸ் பண்ணுங்க. அதுல கொஞ்சம் அமௌண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க் யூ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.